வணக்கம். இது உங்களுக்கான ஒரு ஆழமான அலசல். இன்னைக்கு ம் சோஷியல் மீடியாவில இருந்து அரசியல் வரைக்கும் எல்லாம் சரியில்ல, உலகமே கெட்டு போச்சுன்னு ஒரு உணர்வு. அது ரொம்ப பரவலா இருக்கு. ஆமாமா, ஒரு விரக்தி மனநிலை. கரெக்ட். இதனால நம்மால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு ஒரு சோர்வு வருது. இந்த மனநிலையை மாற்றுவது பற்றி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். ஆமா, குறிப்பா ஓஷோவின் தம்மபதம் சொற்பொழிவு தொடரிலிருந்து 13வது ஆடியோவை தான் நாம இன்னைக்கு ஆராய போறோம். ஓ, தம்மபதமா? ஆமா, புத்தரின் சூத்திரங்களுக்கு ஓஷோ கொடுத்திருக்கிற இந்த விளக்கம் நாம இப்ப பேசின அந்த விரக்தி மனநிலையை உடைக்கிற ஒரு சம்மட்டி மாதிரின்னு சொல்லலாம். அருமை. அப்போ நம்ம நோக்கம் தெளிவா இருக்கு. வெளியுலகை சரி செய்ய காத்திருக்காம நமக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு புரட்சியை எப்படி ஏற்படுத்துறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாம். உலகம் சரியில்லாம இருக்கும்போது நான் மட்டும் எப்படி நல்லா இருக்க முடியும்? இது நிறைய பேருடைய வாதமா இருக்கு. ஓஷோவின் பார்வை இதை எப்படி அணுகுது? ஓஷோ இத ரொம்ப நேரடியாக இது ஒரு சாக்கு போக்குன்னு சொல்றாரு. அவர் இங்க பஹானாங்கிற ஹிந்தி வார்த்தையை பயன்படுத்துறார். பஹானா? ஆமா, அதாவது தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பாத மனம் தன்மேல் பழி வராம இருக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு தந்திரமான வழி இது என்கிறார். ம். உலகம் எப்போதுமே புயல்களும் இருளும் குழப்பங்களும் நிறைஞ்சதாதான் இருந்திருக்கு. அது அமைதியான பிறகு நான் என் ஆன்மீக பயணத்தை தொடங்குவேன்னு நீங்க காத்திருந்தா அந்த பயணம் தொடங்கவே தொடங்காது. இது கேட்க கொஞ்சம் கடினமா இருக்கு. ஆனா வரலாற்று ரீதியா பார்த்தா அது உண்மைதானே. புத்தர், இயேசு, கிருஷ்ணர் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் அமைதியான காலங்கள் கிடையாதே. மிகச்சரியான புள்ளி அதுதான். அப்போதைய சமூகத்திலும் பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஓஷோ அதேதான் அழுத்தமாகச் சொல்றார். ஞானம் பெற்ற அத்தனை பேருமே நாம வாழும் இதே மாதிரியான இல்ல இதைவிட மோசமான குழப்பங்கள் நிறைந்த உலகத்துல தான் வாழ்ந்தார்கள். அப்படியா? அப்படியென்றால் பிரச்சனை வெளி உலகில் இல்லை, நம்மளுடைய பார்வையிலையும் நாம எதன் மீது கவனம் செலுத்துகிறோம் என்பதிலும் தான் இருக்கு. உலகத்தை சரி செய்வதுங்கிறது அது ஒருவேளை முடிவே இல்லாத ஒரு திட்டம். ஆமா. அதையே காரணமா சொல்லி உங்களுக்குள்ள நீங்க ஏற்ற வேண்டிய ஒரு சின்ன விளக்க கூட ஏற்றாம இருப்பதுதான் அசல் பிரச்சனை என்பது ஓஷோவின் வாதம். அப்போ வெளியில எவ்ளோ பெரிய புயல் அடிச்சாலும் சரி, அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா நமக்குள்ள ஒரு விளக்க ஏற்றி அந்த புயல்லையும் அது அணையாம பார்த்து கொள்வது நம்ம கையில இருக்குன்னு சொல்றீங்களா? இதை விட அழகா சொல்ல முடியாது. ஓஷோவின் பார்வை இதுதான். வெளியில இருக்கிற இருளை பற்றி புகார் சொல்றதுக்கும் கவலைப்படுறதுக்கும் நீங்க செலவிடும் அதே சக்திய அகத்தில் ஒரு ஜோதியை ஏற்றுவதற்கு பயன்படுத்துங்க என்கிறார். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உங்களுக்குள் அந்த ஒளி வந்துட்டா வெளியுலக இருள் உங்களை பாதிக்காது. அது உங்களை பொறுத்தவரையில் இல்லாமல் போய்விடும். ஓ, நீங்க அதே உலகத்துல தான் இருப்பீங்க, ஆனா வேறொரு மனநிலையில வேறொரு தளத்தில் வாழ ஆரம்பிப்பீங்க. ஓ, ஓஷோவின் ஒரு கவிதை வரி ஞாபகம் வருது. இதயம் அணைந்து விட்டால் எல்லாம் இருண்டுவிடும், உள்ளே இருக்கும் அந்த ஒளியை காப்பாற்றுங்கள். இந்த உள்ளே இருக்கும் ஒளி அல்லது புத்தர் சொல்ற சித்தம், இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசலாமா? நிச்சயம். ஓஷோவின் பார்வையில் புத்தர் சொல்ற சித்தம்னும் மற்ற ஞானிகள் ஆன்மானும் சொல்ற அந்த உள் மையம் தான் உண்மையான கோயில். உண்மையான கோயிலா? ஆமாம். வெளியில இருக்கிற கோயில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் எல்லாம் வெறும் கட்டடங்கள். உண்மையான தெய்வீகம் உறையும் இடம் உங்களுக்குள்ள தான் இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே தனக்கான கோயிலுடன் தான் பிறக்கிறான். ஆனா அவன் கவனம் முழுவதும் வெளியே இருப்பதால் உள்ளே இருக்கும் கோயிலை அவன் ஒருபோதும் தரிசிப்பதே இல்ல. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் சுயநலமா தெரியலையா? வெளியில எத்தனையோ அநீதிகள், பிரச்சனைகள் இருக்கும்போது அதையெல்லாம் பட்டுக்காம நான் என் உள்ளே பாக்குறேன்னு ஒதுங்கி போறது ஒரு வித தப்பித்தல் இல்லையா? மிக முக்கியமான கேள்வி. இத ஓஷோ இப்படி விளக்குறார். அவர் தார்மீகவாதி, அதார்மீகவாதின்னு 2 வகையா மனிதர்களை பிரிக்கிறார். சரி. ஆனா நாம நினைக்கிற மாதிரி இல்ல அந்த பிரிவு. யார் வெளியுலக இருளை பற்றியே பேசி அதையே சரி செய்ய போராடி தன் வாழ்க்கையை வீணடிக்கிறார்களோ அவர்கள் அதார்மீகவாதிகள். என்னது, அதார்மீகவாதிகளா? ஆமா, ஏன்னா அவங்களுடைய கவனம் முழுவதும் இருளின் மீதுதான் இருக்கு. ஆனால் யார் வெளியுலக இருளை பற்றி புகார் சொல்வதை நிறுத்திட்டு தன் அகவிளக்கின் மீது முழு கவனத்தையும் செலுத்துகிறார்களோ அவர்களே உண்மையான தார்மீகவாதிகள். நம்ம கவனம் எங்கே இருக்குங்கிறத பொறுத்ததுன்னு சொல்றீங்க. இது நாம மதம் பத்தி யோசிச்சு வச்சிருக்கிற பார்வைக்கு முற்றிலும் எதிரா இருக்கே. ஆமாம். ஏன்னா உள்ளே ஒளி ஏற்றியவனாலதான் அந்த ஒளிய மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும். உள்ளே இருளில் மூழ்கி இருப்பவன் எப்படி வெளியே ஒளி கொடுக்க முடியும்? அதுவும் சரிதான். அவன் போராட்டம், கோஷம் எல்லாமே அவனுடைய உள் இருளின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும்.
அதனாலதான் முதலில் உனக்குள் ஒளியேற்று, அதுதான் உண்மையான சேவை, உண்மையான ஆன்மீகம் என்பது ஓஷோவின் வாதம். அந்த அகவிளக்கின் திரியை தூண்டிவிடுவதுதான் அவர் தியானம் என்கிறார். இந்த அகவிளக்கை ஏற்றுவது, உள்ளே அமைதியா இருப்பது, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இத செய்ய விடாம நம்மள தடுக்கிற ஒரு முக்கியமான உணர்ச்சி பயம் தானே? ஆமாம், பயம். பயத்தை பத்தி புத்தரோட சூத்திரத்தை ஓஷோ எப்படி விளக்குகிறார்? புத்தர் சொல்கிறார், பற்றும் வெறுப்பும் அற்ற பாவ புண்ணியங்களை கடந்த விழித்திருக்கும் மனிதனுக்கு பயமில்லை. இதுல பயத்தை மையமா வச்சு ஓஷோ பேசுறது ரொம்ப ஆழமா இருக்கு. ஆமாம், மனிதனின் அத்தனை செயல்களுக்கும் ஆணிவேர் பயம்தான் என்கிறார் ஓஷோ. நாம கடவுளை வணங்குவது கூட அன்பினால் இல்லை, பயத்தினால்தான். நரகத்தை பற்றிய பயம், தோல்வியைப் பற்றிய பயம், தனிமையைப் பற்றிய பயம். இந்த பயத்திலிருந்து செய்யப்படும் எந்த பிரார்த்தனைக்கும் அர்த்தமில்லை. அது ஒரு வர்த்தகம் போல. நான் உன்னை வணங்குகிறேன், நீ என்னை காப்பாற்று என்பது போன்ற ஒரு ஒப்பந்தம். அவர் ஒரு உதாரணம் சொல்வாரே, அன்பிலும் நடுங்கும் பயத்திலும் நடுங்கும். ஆமாம், அழகான உதாரணம் அது. காதலியை காணும்போது ஒரு காதலனின் உடல் பரவசத்தில் நடுங்கும். புலியை காணும்போது ஒரு வழிப்போக்கனின் உடல் பயத்தில் நடுங்கும். ரெண்டுமே நடுக்கம்தான். ஆனா ஒன்று ஆனந்தத்தின் உச்சம், மற்றொன்று மரண பயத்தின் உச்சம். பயத்தால் கடவுளை வணங்கும்போது அங்கே அன்பு இருக்காது. அன்பு இருப்பது போல தெரிந்தாலும் அதன் ஆழத்தில் வெறுப்புதான் மறைந்திருக்கும். ஏன்னா நம்மள பயமுறுத்துற ஒரு சக்தியை நம்மளால நேசிக்கவே முடியாது. இங்கதான் ஓஷோ நிர்பயா, அதாவது நிர்பய், மற்றும் அபயம், இந்த 2 வார்த்தைகளுக்கும் நடுவுல ஒரு நுட்பமான வேறுபாட்டை குறிப்பிடுகிறார். ஆமா, அகராதியில 2க்கும் ஒரே அர்த்தம் இருக்கலாம். ஆனா ஆன்மீக அகராதியில அர்த்தம் வேறன்னு சொல்றார். அத கொஞ்சம் விளக்க முடியுமா? இது இந்த சொற்பொழிவின் மிக முக்கியமான பகுதிகளுள் ஒன்று. நிர்பயான்னா பயமற்றவன்னு பொருள். ஆனா ஓஷோவின் பார்வையில் இதன் உண்மையான அர்த்தம், உள்ளுக்குள்ள பயம் இருக்கு, ஆனா அதை வெளியே காட்டாம தைரியமாக நடிப்பது. ஓ, ஒரு நடிப்பா? ஆமா, போர்க்களத்துல ஒரு வீரன் பயத்தை அடக்கிக் கொண்டு சண்டையிடுவது போல. ஆனால் அபயம் என்பது முற்றிலும் வேறொரு தலம். அது பயமின்மை. பயமின்மை. அங்கே பயம் என்ற உணர்வே இல்லை. பயமும் இல்லை, பயத்தை வெல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. பயம் என்ற எண்ணமே மறைந்து போன ஒரு நிலை. இதுதான் உண்மையான ஆன்மீகத்தின் தொடக்கம் என்கிறார் ஓஷோ. அப்போ நிர்பய் என்பது ஒரு உளவியல் சார்ந்த தைரியம். ஆனா அபயம் என்பது ஒரு ஆன்மீக நிலை. சரி, இந்த அபயம் என்ற பயமின்மை நிலையை எப்படி அடைவது? எந்த சித்தத்தில் பற்றில்லையோ அங்கே வெறுப்பும் இல்லைன்னு புத்தர் சொல்றத ஓஷோ எப்படி விளக்குறார்? இதுதான் அடுத்த படி. பற்று, அதாவது ராகம், இருக்கும் இடத்தில்தான் பயம் இருக்கும். வெறுப்பு, அதாவது துவேஷம், இருக்கும் இடத்தில்தான் பயம் இருக்கும். இந்த 2ஐயும் கடந்துட்டா அபயம் தானாக நிகழும் என்கிறார் ஓஷோ. பற்றும் வெறுப்பும். ஆமா, வெறுப்பு என்பது பற்றின் நிழல்னு ஒரு அழகான உதாரணம் மூலம் விளக்குகிறார். அந்த நிழல் உதாரணம்? ஆமா, சொல்லுங்க. நீங்க ஒருவரை நேரடியாக எதிரியாக்க முடியாது. முதலில் அவரை நண்பராக்க வேண்டும். அதே போல ஒரு பொருள் மீதோ ஒரு நபர் மீதோ நீங்க ஆழமான பற்று வைக்கும்போதுதான் அதை இழந்து விடுவோமோ என்ற பயமும், அது கிடைக்காத போது வெறுப்பும் உருவாகிறது. ஓ, நீங்க ஒரு விருந்தாளிய வீட்டுக்கு அழைத்தால் அவருடைய நிழலும் கூடவே வரும். நிழலை வெளியே விட்டுவிட்டு உள்ளே வாருங்கள் என்று சொல்ல முடியாது. அதுபோலதான் பற்று வரும்போது வெறுப்பும் பயமும் அதன் நிழலாக கூடவே வந்துவிடுகிறது. இது ரொம்ப உண்மையாப்படுது. நாம அதிகமா நேசிக்கிறவங்க கிட்ட இருந்து வர சின்ன ஏமாற்றம் கூட நம்மள ரொம்ப ஆழமா காயப்படுத்துது. ஆனா ஒரு அந்நியர் செய்யறது அது பெருசா பாதிக்கிறதில்ல. கரெக்ட். அப்போ மற்றவர்களிடமிருந்து சுகம், அதாவது இன்பம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு தான் பற்று. அந்த எதிர்பார்ப்பு பொய்யாகும்போது வெறுப்பு உருவாகிறது. இதுதானே ஓஷோவின் வாதம்? முற்றிலும் சரி. ஓஷோ இன்னும் ஒரு படி மேலே போய் எந்த உறவிலும் யாரும் மற்றவருக்கு இன்பம் கொடுப்பதற்காக இணைவதில்லை என்கிறார். அப்படியா? மற்றவருடன் இணைகிறார்கள். கணவன் மனைவி கிட்ட இருந்தும் மனைவி கணவன்கிட்ட இருந்தும் சுகத்தை எதிர்பார்க்கிறார்கள். 2 பேருமே தங்களுக்கு சுகம் வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்களே தவிர அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இணைவதில்லை. இந்த அடிப்படை உண்மையை, இந்த சுவார்த்தத்தை உணரும்போதுதான் வெளி உலகம் மூலம் இன்பம் தேடும் பயணம் முடிவுக்கு வருகிறது. இதை உணர்வதுதான் சந்நியாசம் என்கிறார் ஓஷோ. அப்போதான் பயணம் வெளியே இருந்து உள்ளே திரும்புகிறது. பற்று வெறுப்பு பத்தி பேசிட்டோம். அடுத்ததா புத்தர் சொல்றது பாவம் புண்ணியம். இந்த பற்று வெறுப்புக்கும் பாவம் புண்ணியத்துக்கும் என்ன தொடர்பு? ஓஷோவின் பார்வையில் இது ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள்.
மற்றவரிடமிருந்து எனக்கு இன்பம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது பற்று. சரி. இதுவே நான் மற்றவர்களுக்கு இன்பம் கொடுக்க முடியும் என்று நினைப்பது புண்ணியம். பாருங்க, ரெண்டுக்குமே ஆதாரம் இன்பம்தான். ஓஹோ. அதேபோல மற்றவரால் எனக்கு துன்பம் வருகிறது என்று நினைப்பது வெறுப்பு. இதுவே நான் மற்றவரை துன்புறுத்த முடியும் என்று நினைப்பது பாவம். இங்கே ஆதாரம் துன்பம். அப்படியானால் இன்பமும் துன்பமும் வெளியிலிருந்து வருவதில்லை, அது நம்முடைய எதிர்பார்ப்புகளின் விளைவு என்பதை உணர்ந்து கொண்டால் பாவம் புண்ணியம்ங்கிற கருத்துக்களே அர்த்தமற்றதாகி விடுமா? ஆமாம், இதுதான் மையப் புள்ளி. ஓஷோவின் பார்வையில தங்களை புண்ணியவான்னு சொல்லிக் கொள்பவர்களும் பாவின்னு முத்திரை குத்தப்பட்டவர்களும் ஒரே தளத்தில்தான் நிற்கிறார்கள். 2 பேருமேவா? ஆமா, ஒருவன் மற்றவரிடமிருந்து தனக்கு இன்பம் கிடைக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறான். இன்னொருவன் தான் மற்றவர்களுக்கு இன்பம் கொடுப்பதாக நம்புகிறான். ஆனால் 2 பேருமே இன்பம் என்பது வெளியே இருக்கிறது என்ற தவறான புரிதலில்தான் இயங்குகிறார்கள். 2 பேருமே பயத்தில்தான் இருக்கிறார்கள், எதிர்பார்ப்பில்தான் வாழ்கிறார்கள். அப்ப ஞானி என்பவன் இந்த 2 நிலைகளையும் கடந்தவன். ஆமா, அவனுக்கு பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. ஓஷோ அடுத்ததா ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தை பயன்படுத்துறார். இந்த உடலை ஒரு மண்பானை போல நிலையற்றது என்று அறி, இந்த சித்தத்தை ஒரு பாறையின் மீது கட்டப்பட்ட கோட்டையைப் போல நிலைநிறுத்து. இந்த மண்பானை உருவகம் ரொம்ப ஆழமானது. ஆமா, உடல் என்பது மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பானை, அது நிச்சயம் ஒரு நாள் உடையும். இதுதான் யதார்த்தம். ஆனா நம்மில் பலரும் இந்த மண்பானையை தான் நான் என்று நினைத்துக்கொண்டு அதற்கு பாதுகாப்பு கொடுப்பதிலேயே வாழ்நாள் முழுவதையும் செலவிடுகிறோம். ஆனா பானை உடைஞ்சா உள்ள இருந்த வெற்றிடம் என்னாகும்? அது காணாம போகாது இல்லையா? அது வெளியில இருக்கிற பரந்த வெளியோட ஒன்னா கலந்துடும். நீங்க சொல்ல வர்றது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு அல்லது சித்தம் அப்படிப்பட்டதுதான் ஓஷோ சொல்றாரா? மிகச்சரியாக புரிந்து கொண்டீர்கள். பானை உடையலாம், ஆனால் பானைக்குள் இருந்த ஆகாயம் உடையாது. அது பெருவெளியுடன் கலந்துவிடும். உடலை நான் என்று நினைப்பதுதான் எல்லா பயன்களுக்கும் பற்றுக்கும் குழப்பங்களுக்கும் ஆரம்பம். ஆமாம், நான் இந்த உடல் அல்ல, உள்ளே இருக்கும் அந்த உடையாத ஆகாயம் என்பதை உணர்வதே விழிப்புணர்வு. அருமை. அப்போ சித்தத்தை ஒரு கோட்டை போல நிலைநிறுத்துவது என்றால் என்ன? மனம் ஒரு ஏரி மாதிரி என்கிறார் ஓஷோ. அந்த ஏரியில் தொடர்ந்து எண்ணங்கள் என்ற அலைகள் அடித்துக்கொண்டே இருந்தால் அதில் தெரியும் நிலவின் பிம்பம் 1000 துண்டுகளாகச் சிதறித் தெரியும். சிதறித் தெரியும். ஆமாம். எது உண்மையான நிலவு என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல அலைபாயும் மனதால் உண்மை பலவாகவும் சிதறியும் தெரியும். ஆனால் அந்த ஏரி அலைகளற்று அமைதியாக ஒரு கண்ணாடி போல மாறும்போது ஒரே ஒரு முழுமையான நிலவு. ஆமா, தெளிவாகத் தெரியும். அதுபோல மனம் அலைகளற்று அமைதியாகும்போது ஒன்றான உண்மை தெளிவாகத் தெரியும். அந்த அசைவற்ற அமைதியான மனம்தான் பாறையின் மீது கட்டப்பட்ட கோட்டை, எந்த வெளி உலக நிகழ்வுகளாலும் தாக்க முடியாத பாதுகாப்பான இடம். சரி, உடல் ஒரு பானை, மனம் ஒரு கோட்டையாக இருக்க வேண்டும். அப்படியானால் எது உண்மையான உறவு, உண்மையான துணை யார்? ஓஷோ சொல்றார், தவறான பாதையில் செல்லும் சித்தம் செய்யும் தீமையை ஒரு எதிரி கூட செய்ய முடியாது. சரியான பாதையில் செல்லும் சித்தம் செய்யும் நன்மையை தள்ளி தந்தையர், அதாவது தாய் தந்தையர் கூட செய்ய முடியாது. இது ரொம்ப சக்திவந்தமான வரிகள். ஆமா, உங்களுடைய மிகப்பெரிய எதிரியும் நீங்கள்தான், உங்களுடைய மிகப்பெரிய நண்பனும் நீங்கள்தான். உங்கள் சித்தம், அதாவது மனம், தவறான பாதையில் சென்றால், அதாவது வெளிப்புற விஷயங்களிலேயே மூழ்கி இருந்தால், அது உங்களுக்கு உருவாக்கும் துன்பத்தை வேறு எந்த எதிரியாலும் உருவாக்க முடியாது. அதே சித்தம் சரியான பாதையில், அதாவது உள்நோக்கி திரும்பினால், அது உங்களுக்கு கொடுக்கும் அமைதியையும் ஆனந்தத்தையும் உங்கள் தாய் தந்தையர் உட்பட வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அந்த சரியான பாதை என்பது தியானம்தான் இல்லையா? ஆமாம், தியானம் என்றால் என்னவென்று ஓஷோ எளிமையாக விளக்குகிறார். உங்கள் எண்ணங்களை கவனித்துப் பாருங்கள். அவை எப்போதும் மற்றவர்களை பற்றியதாகவே இருக்கும். மனைவி, கணவன், நண்பர்கள், எதிரிகள், வேலை, பணம் என்று. ஆமா, நம்மள பத்தி நாம யோசிக்கிறதே இல்ல. கரெக்ட். உங்கள் எண்ணங்களில் நீங்கள் எப்போதுமே இருப்பதில்லை. தியானம் என்பது இந்த மற்றவர்களின் நினைவுகளிலிருந்து விடுபட்டு முதன்முறையாக உங்களோடு நீங்கள் தனியாக இருப்பது. இந்த உலகத்திலேயே மிகவும் கடினமான விஷயம் அதுதான் என்கிறார். அதாவது ஹோஷ் அல்லது தியான நிலை மட்டும்தான். அதுதான் உண்மையான நிரந்தரமான துணை.
மற்ற உறவுகள் பந்தங்கள் எல்லாமே தனிமையின் பயத்தை போக்க நாமே உருவாக்கிக் கொண்ட தற்காலிகமான கற்பனையான வலைகள்தான். மரணம் வரும்போது யாருமே உங்களுடன் வரப்போவதில்லை. சுடுகாடு வரை வருவார்கள். அதன் பிறகு நீங்கள் தனியாகத்தான் பயணிக்க வேண்டும். வாழ்க்கையிலேயே உங்களுடன் முழுமையாக இல்லாதவர்கள் மரணத்துக்கு பிறகு எப்படி வர முடியும்? நியாயமான கேள்வி. எனவே மரணத்திலும் உங்களுடன் வரும் அந்த விழிப்புணர்வை மட்டுமே உண்மையான துணையாக கொள்ளுங்கள் என்பது ஓஷோவின் அறிவுரை. இந்த உரையாடலின் சாராம்சத்தை பார்த்தா, வாழ்க்கை என்பது வெளி உலகை சரி செய்வதற்கான ஒரு முடிவற்ற போராட்டம் அல்ல, அது அக உலகின் அமைதியையும் விழிப்புணர்வையும் கண்டடைவதற்கான ஒரு பயணம். அந்த பயணம்தான் முக்கியம். ஆமா, ஓஷோவின் பார்வையில் அந்த உள்மையத்தை, அந்த அகவிளக்கின் ஒளியை உணராமல் வாழ்வது ஒரு குற்றத்தை செய்து கொண்டே இருப்பது போல. அவர் ஒரு கவிதை வரியை மேற்கோள் காட்டுகிறார். இந்த வாழ்க்கை உன்னை இல்லாமல் நான் கழிக்கிறேன், ஏதோ ஒரு குற்றத்தை செய்வது போல. ஓ, அந்த நீ என்பதுதான் நமது உள்சத்தை. அதை உணராமல் அதை விட்டுவிட்டு வெளிப்புறத்தில் வாழ்வதே மிகப்பெரிய பாவம். இறுதியாக ஓஷோ ஒரு கேள்வியை உங்களிடம், அதாவது நம் கேட்பவரிடம் விட்டுச் செல்கிறார். இந்த வாழ்க்கை என்பது விழித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. இது ஒரு பாடசாலை, அதாவது ஒரு பள்ளிக்கூடம். ஆமா, இதில் பாடம் கற்று தேர்ச்சி பெற வேண்டும். இங்கே வீடு கட்டி நிரந்தரமாக அமர்ந்து விடக்கூடாது என்கிறார். இது ஒரு தங்குமிடம், ஒரு இடைத்தங்கல் மட்டுமே, நிரந்தரமான வீடல்ல. இந்த பயணத்தில் விழிப்புணர்வை அடையவில்லை என்றால் மனிதனாக பிறந்த இந்த அரிய வாய்ப்பு வீணாகிவிடும். இந்த ஆழமான அலசலை கேட்ட பிறகு ஒரு கணம் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தை கற்றுக்கொண்டு கடந்து செல்வதற்கான ஒரு தற்காலிக படவம், அதாவது ஒரு தங்குமிடமாக பார்க்கிறீர்களா, அல்லது இங்கேயே நிரந்தரமாக வீடு கட்டி வாழ முயற்சி செய்கிறீர்களா? இந்த கேள்வியுடன் உங்களை சிந்திக்க விடுகிறோம்.